வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். KN நேரு அவர்கள் டிஎம்கே பீரியட்ல அமைச்சராக இருந்தவர், இப்போ முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் கைது செய்யப்பட போறாரு. அமலாக்கத்துறையும் சம்மன் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்ன சிக்கல்னா, உயர்நீதிமன்றம் இந்த KN நேரு அவர்களுடைய வழக்கு சார்ந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அது என்ன ஆர்டர் அப்படின்றத வீடியோக்குள்ள கிளியரா பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, KN நேரு அவர்களை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களும் கைது செய்யப்பட போறாரு அப்படின்னு நாம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அமலாக்கத்துறை அவரையும் விசாரணைக்கு அழைக்கிறதுக்கு தமிழக அரசு, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கடிதம் ஆளுநருக்கு சென்றிருக்கு. அது சார்ந்த விரிவான விஷயங்களையும் நாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதாவது ரிசல்ட்டும் வந்துருச்சு. நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்று டிவிக்கு அரசாங்கமும் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதம் ஆகியும் டிஎம்கே இன்னும் அழுகிறத நிப்பாட்டல. அங்கங்க மேடை போட்டு இன்னமுமே கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொளத்தூர்ல நேர்த்திக்கு சத்யராஜ் அவர்கள் போயிட்டு மேடை போட்டு பல விஷயங்களை பேசி உண்மையாவே அழுதே இருக்கிறாரு. அது சார்ந்த விஷயங்களையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்ததான் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, சட்டப்பேரவை எப்போ கூட போகுது, அந்த டேட்டு எப்போ சொல்லவே இல்லையே இன்னும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்மள நிறைய பேர் இப்போ சட்டப்பேரவை எப்போ கூட போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல இப்போ நாம இருக்கிறோம். என்னைக்கு கூட போகுது அப்படின்றதையும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய JCD பிரபாகரன் அவர்கள், சபாநாயகர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது சார்ந்தும் வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம், முன்னாள் அமைச்சராக இருந்த KN நேரு அவர்களுடைய வழக்குல உயர்நீதிமன்றம் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, KN நேரு அவர்கள் மேல என்ன வழக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் முன்னாள் நகராட்சி துறை அமைச்சராக இருந்தாரு டிஎம்கே பேர்ல கடந்த ஆட்சியில. அதுல கிட்டத்தட்ட 1200 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ டிஎம்கே ஆட்சி நடந்துகிட்டு இருந்த போன ஆட்சியிலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 3 முறை DGP அலுவலகத்துக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. எல்லா ப்ரூஃபையுமே அட்டாச் பண்ணி கடிதம் அனுப்பியிருந்தாங்க, KN நேரு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டைமில் டிஎம்கே பீரியட் நடந்துட்டு இருந்ததுனால அவங்களுடைய அமைச்சர் மேலேயே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா, அதனால அதை கண்டு காணுக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அது சார்ந்த வழக்குமே பதியப்பட்டு விசாரணை அப்படின்றதும் போயிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டிஎம்கேனுடைய அமைச்சர் அப்படிங்கும்போது அவங்களுடைய சார்பாக அரசு வக்கீல் ஆஜராவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக அமலாக்கத்துறை சார்ந்த வக்கீல் ஆஜராவாங்க. ஸோ அந்த டைம்லேயே விசாரணைகள் ஆர்குமெண்ட் அப்படின்றது கோர்ட்டில் போணுச்சு. அப்போ கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜூன் 23ஆம் தேதி இதனுடைய இறுதிக்கட்ட விசாரணையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது சார்ந்து கோர்ட் உத்தரவிடும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதாவது ஜூன் 23, இப்போ ஜூன் 23 வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அன்னைக்கு தான் இறுதிக்கட்ட விசாரணை அப்படின்னு அப்போவே எப்போ டிஎம்கேனுடைய பீரியட்லேயே உயர்நீதிமன்றம் சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அது அப்படியே இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, டிவிக்கு அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் அமலாக்கத்துறை டிவிக்கு அரசாங்கத்துக்கும் கடிதத்தை திரும்ப அனுப்பியிருந்தாங்க. KN நேரு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு தமிழக அரசு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பெர்மிஷனும் கொடுத்துட்டாரு அமலாக்கத்துறைக்கு. அமலாக்கத்துறை பெர்மிஷன் கொடுத்தோன்னே, அமலாக்கத்துறைக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பெர்மிஷன் கொடுத்தோன்னே அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, KN நேரு அவர்களுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க. ஜூன் 21ஆம் தேதி நீங்க விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மனுமே அனுப்பிட்டாங்க. இப்படி சம்மன் அனுப்பணும்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப KN நேரு அவர்களுடைய தரப்புல, அதாவது போன முறை அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, அரசு தரப்புல வக்கீல்லாம் ஆஜர் பண்ணி வழக்கு விசாரணைகள் அப்படின்றது நடந்தது. ஓகேவா? ஸோ இப்போ சம்மன் அனுப்பணுன்னு KN நேரு அவர்களுடைய தரப்பில் திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே போகும்போது அமலாக்கத்துறை திரும்ப KN நேரு அவர்களுடைய தரப்பில், அதுக்கப்புறம் தமிழக அரசினுடைய தரப்பில் அப்படின்னு சொல்லி விசாரணைகள் நடந்ததுக்கு அப்புறம் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போன ஆட்சியிலேயே அப்போவே விசாரணை நடந்தப்போ இந்த KN நேரு அவர்களுடைய வழக்கு சார்ந்து இறுதிக்கட்ட விசாரணை ஜூன் 23ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு அப்போவே அறிவிச்சாச்சு. அதனால இந்த கேஸினுடைய இறுதிக்கட்ட விசாரணை ஜூன் 23ஆம் தேதி நடக்கும். அந்த இறுதிக்கட்ட விசாரணை நடக்கிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துக்குள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் KN நேரு அவர்கள் மேல எடுக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவை போட்டுட்டாங்க. ஸோ இப்போதைக்கு, அதாவது அதுக்கு முன்னாடியே அமலாக்கத்துறை KN நேரு
நேரு அவர்கள் ஆஜராக சொல்லியிருந்தாங்க இல்லையா ஜூன் 21 அப்போ KN நேரு அவர்கள் ஆஜராக தேவையில்லை. ஏன்னா உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டாங்க 23 வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் KN நேரு அவர்கள் மேலே எடுக்கக்கூடாது. ஏன்னா இறுதிக்கட்ட விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஸோ 23 வரைக்கும் KN நேரு அவர்களை எதுவுமே பண்ண முடியாது, எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அமலாக்கத்துறை வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது யாருக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா யாருக்குமே ப்ளஸ் கிடையாது. இவங்க ஆஜராக சொன்னது 21 அதுக்காகிட்ட 2 நாள் மட்டும்தான் வெயிட் பண்ணணும் அப்படின்றதே. இதுக்கு இடையில அவங்க வந்துட்டு KN நேரு அவர்களுடைய தரப்புல ஆதாரங்களை அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா, ஏதாவது முயற்சிகள் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அமலாக்கத்துறை ஏற்கனவே கையில் ப்ரூஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த வழக்கு விசாரணையே வந்துட்டு ஆரம்பித்து DGP அலுவலகத்துக்கு கடிதம் தான் அனுப்பியிருந்தாங்க. ப்ரூஃப் அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி தான் கடிதமே அனுப்பியிருந்தாங்க. ஸோ இவங்களால ஆதாரங்கள் எதுவுமே அளிக்க முடியாது. கோர்ட்டுக்கிட்ட இருந்து அடுத்து என்ன இறுதிக்கட்ட விசாரணை உத்தரவு வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அமலாக்கத்துறை விசாரணை கைது அப்படின்றது கண்டிப்பாக KN நேரு அவர்கள் மேலே நடக்கும். அது இந்த ஜூன் 23 அப்புறம் நடக்கும் அப்படின்றதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் DMK பீரியட்ல அவர் மேலே ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 2 வழக்குகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வழக்கு என்ன அப்படின்னா அதிமுக பீரியடில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போவே வேலை வாங்கி தரதா சொல்லி நிறைய ஊழல் பண்ணியிருக்கிறாரு, நிறைய பணத்தை வந்துட்டு அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் வந்தது. அந்த கேஸ் அமலாக்கத்துறை வரைக்குமே போயிட்டு அவங்க விசாரணையில் நடந்து ஏற்கனவே ஒரு தடவை செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு செய்யப்பட்டார் இல்லையா 2023-24 நினைக்கிறேன். அதாவது அவர் ADMKலேருந்து DMKக்கு மாறினதுக்கு அப்புறம் அவர் அரசு செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்தார். விசாரணைகள் அப்படின்றது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு அவர் வெளியில் வந்தார். அந்த வழக்கே இன்னும் க்ளோஸ் ஆகலை. அந்த வழக்கில் தான் திரும்ப விசாரிக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை அந்த பழைய வழக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்போ அவர் ஊழல் பண்ணியிருந்தார் இல்லையா ADMK பீரியடில். ADMKல அவர் முதல்ல போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். ஸோ அந்த வழக்கு திரும்ப நாங்கள் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. அப்போ ஆளுநர் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழக அரசுக்கிட்ட தான் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும், வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ED அமலாக்கத்துறையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய TVK அரசாங்கம் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. நம்மளுடைய முதல்வரும் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்போ தமிழக அரசு பெர்மிஷன் கொடுத்தோன்னே அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா ஆளுநர்கிட்ட போகும். ஸோ ஆளுநரும் பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தமிழக அரசு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பழைய கேஸ்க்கு அரசு செய்யப்பட்டார் இல்லையா, அந்த விசாரணை முடியல, அது அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கு திரும்பவும் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு செல்லப்படுவார். இப்போ எத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருக்க போகிறாரு அப்படின்றது தெரியல. அந்த வழக்கே ஒருவேளை முடிஞ்சு எப்படியாவது வெளியில் வந்தாலும் அடுத்தது இன்னொரு வழக்கு ரெடியாக இருக்குது. அதாவது இப்போ கடந்த DMK பீரியடில் அவர் மின்வாரியத்துறை அமைச்சராக இருந்தார். அங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஊழலில் ஒரு 400 கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கான வழக்குமே தொடரப்பட்டு இப்போ CBI கிட்ட ஆவணங்களையுமே TVK அரசாங்கம் ஒப்படைச்சிட்டாங்க. அது சார்ந்தும் அடுத்த விசாரணையை இவர் மேலே அமலாக்கத்துறை ஆரம்பிப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் TVK அரசாங்கமும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 மாதம் ஆனாலுமே DMKவினுடைய கதறல் அழுகல் முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. அங்கங்கே ஸ்டேஜ் போட்டு அழுதுகிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உதயநிதி அவர்கள் 2வது முறையாக திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப மக்கள் எல்லாம் வர வச்சு அங்கே TVK அரசாங்கத்தை பற்றி பேசி என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருந்தார். இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சேனல்லே பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு சத்யராஜ் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, DMKவினுடைய ஆதரவாளர், தீவிர ஆதரவாளர் அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் அரசியலுக்குள்ளெல்லாம் வரல, வெளியிலேருந்து நான் DMKவினுடைய கொள்கை பிடிச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் பக்கா திமுக காரன் தான், திமுக காரனாகவே நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கொளத்தூரில் பேசியிருக்கிறாரு. கொளத்தூரில் மேடை போட்டு மக்கள் முன்னாடி பேசியிருக்கிறாரு. பேசினதையும் தாண்டி அழுதுருக்கிறாரு. ஒரு மாதிரி தழுத்த குரலில் என்ன சொல்லி அழுதுருக்கிறாரு அப்படின்னா இருந்தாலும் தலைவரை நீங்கள் தோக்கடிச்சிருக்க விட்டுருக்க கூடாது. யாரை? முன்னாள் முதல்வராக இருந்த MK ஸ்டாலின் அவர்களை தலைவரை தோற்று போகிறதுக்கு விட்டுருக்கக்கூடாது. நீங்களாம் ஓட்டு அவருக்கு போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை என்னால் கடந்து போகவே முடியல, என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுருக்கிறார். இதை தாண்டி இவர் பேசின இன்னொரு விஷயம்
விஷயம் தான் இப்போ ரொம்ப ஹைலைட்டாகவும் ட்விஸ்டாகவும் போயிட்டுருக்கு. என்ன தெரியுமா? என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மக்களே உங்களுக்கு வந்துட்டு டிஎம்கே பிடிக்கல, டிஎம்கேனுடைய கொள்கை பிடிக்கல அப்படின்னா, டிஎம்கேக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது பிஜேபி தான், பிஜேபியினுடைய கொள்கைகள் தான். இப்போ டிஎம்கே பிடிக்கலன்னா நீங்கள் போயிட்டு பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கணும், விஜய்க்கு வந்துட்டு ஓட்டு போட்டிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இல்லை உண்மையாகவே வந்துட்டு எனக்கு புரியல. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட ஃபைட் பண்ணி நீங்கள் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட்டு இருந்தீங்க, ஓகே. இப்போலாம் கடந்த சில ஆண்டுகளாக என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி உள்ளே வந்துடும், அதனால பிஜேபிக்கு எதிராக டிஎம்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட பேசி அந்த ஓட்டு அப்படின்றதே வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎம்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சத்யராஜ் அவர்கள் ஆதரவாளராக இருக்கக்கூடிய பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, குறிப்பாக சத்யராஜ் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடலைனாலும் பரவாயில்ல, விஜய் அவர்களுக்கு போடாதீங்க. நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா பிஜேபிக்கு போடுங்க, ஆனால் விஜய்க்கு மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைப்பாடை என்ன எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஓகே, அவங்க தோத்துருக்குறாங்க, விரக்தியில் இருக்கிறாங்க, ஸ்டேஜிலே வந்து அழுகுறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அந்த விரக்தியில் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு கூட தெரியாமல் நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடலைனாலும் பரவாயில்ல, பிஜேபிக்கு போடுங்க, விஜய்க்கு போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நின்று கதறிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. அவர் பேசினதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, சட்டப்பேரவை வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி கூடுது. ஆளுநருடைய உரையோட சட்டப்பேரவை தொடர் வந்துட்டு கூடுது. ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் சட்டமன்றம் எப்போ கூட போகுது, அது எந்த நாள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? கண்டிப்பாக இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல பல பேர் என்னைக்கு சட்டப்பேரவை திரும்ப கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் தான் இப்போ இந்த தகவல் வெளியாக இருக்குது. ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், படத்தோட டேட் என்னைக்கு, அதுக்கப்புறம் ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்த காலம் போய் அரசியல் பக்கம் திரும்பி சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்ற லைவை வந்துட்டு பார்க்குற அளவுக்கு நாம் எல்லாருமே அரசியலுக்குள்ளே வந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தமிழக முதல்வர், நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். உங்களில் எத்தனை பேர் சட்டமன்றத்தோட லைவ் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய இந்த பதிவில் பல செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.